செஞ்சுட்டாங்களா? இல்ல தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தான் சரியா செஞ்சுட்டாங்களா? அப்புறம் எதுக்காக இந்த சந்தர்ப்பவாத கூட்டணின்னு நான் கேட்கல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட உண்மையான தொண்டர்கள் அவங்க கேக்குறாங்க. சரிப்பா, அவங்க கூட்டு பொரியல் அப்பளம்னு எதையாவது கிண்டிக்கிட்டோம், நமக்கு எதுக்கு? மக்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், இத கவனமா கேளுங்க. அதிமுக பாஜக நேரடி ஒரு உறவுக்காரர்கள்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட கூட்டணி மேல மக்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அட் த சேம் டைம் இந்த திமுக குடும்பம் இந்த பாஜகவோட அண்டர் கிரவுண்ட் டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா இருக்காங்கன்றது தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. வரப்போற தேர்தல்ல, அடுத்த வருஷம் வரப்போற தேர்தல்ல நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி. விஜய் அவர்களும் இனிமேல் உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு வைக்கிறீங்களோ உங்களை நம்பி வர தொண்டர்களுக்கும் தாவேக பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணும். உணவு, தண்ணீர், இன்னும் ஒரு பெரிய இடத்துல இந்த மாதிரி இல்லாமல், ரோட் ஷோவாக இல்லாமல் ஒரு பெரிய மைதானத்தில் நீங்கள் நடத்துனீங்களே ஒரு மாநாடு, அந்த மாதிரி பண்ணி மக்களை பாருங்கள். ஒரு தொகுதியில் தப்பு இல்லை. இது ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணம். இன்றைக்கி எத்தனை குடும்பம் இதில் பாதிச்சிருக்கு. சின்ன குழந்தையிலேருந்து இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாருமே பாதிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு நான் கேட்டு. ஒரு நடிகர் கரூருக்கு, பெரம்பலூருக்கு, திருவாரூருக்குலாம் வர்றீங்கன்னா கூட்டம் பார்க்க வருவாங்கண்ணே. இதெல்லாம் கிராமத்து பகுதிகள், மக்கள் வருவாங்க. ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்க கிராமத்திலிருந்து மக்கள் வரத்தான் செய்வாங்க. அதுவும் நீங்கள் மொத்த கரூர் மாவட்டத்துக்கே சேர்த்து ஒரே ஒரு பாயிண்ட். மற்ற அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, சட்டமன்றத்துக்கு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, ஒரு மாவட்டத்துக்கு 5 பாயிண்ட் வைக்கிறாங்க. ஒரே பாயிண்ட் வச்சா 20,000-30,000 பேர் வராமல் என்ன பண்ணுவாங்க? அதுவும் வீக்கெண்டில் வைக்கிறீங்க, சனிக்கிழமை வைக்கிறீங்க. சனிக்கிழமை வைக்கும் பொழுது மக்கள் எல்லோரும் வரத்தான் செய்வாங்க. குழந்தை குட்டியை கூட்டிகிட்டு வருவாங்க. அது வீக் டேவாக இருந்தால் குழந்தை கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ குழந்தை டியூஷனுக்கு போகும், படிக்கும். நீங்கள் வீக்கெண்டில் சனிக்கிழமை வச்சா குழந்தை எடுத்துகிட்டு தான் மக்கள் வர செய்வாங்க. ஏன்னா ஒரு தூண்டுதல். சரி பார்ப்போமே, ஒரு கூட்டத்தை குழந்தை காட்டுவோமே, ஒரு தலைவனை காட்டுவோமே, சினிமா ஸ்டாரை காட்டுவோம். அதனால் விஜய் அவர்களை போன்றவர்கள் இதெல்லாம் யோசிக்கணும், இதெல்லாம் யோசித்து வைக்கணும். அவர் யாருமே, எந்த ஒரு தலைவரும் என்னுடைய கூட்டத்தில் யாராச்சும் இறக்கணும்னு யாரும் வரமாட்டாங்க. விஜய்க்கும் அது போன்ற மனப்பான்மை கிடையாது. பாவம், அவரும் மக்களை பார்க்கணும் ஆசையோடு தான் வந்திருக்கணும், மக்களும் அவரை பார்க்கணும் ஆசையோடு வந்திருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது ஒரு தலைவனுடைய கடமை, நாம் போகிறனால யாருக்காச்சும் உபத்திரம் ஆகுதா? நம்மகிட்ட அந்தளவுக்கு லீடர்ஷிப் டீம் இருக்காங்களா? இப்போ பாரதிய ஜனதா கட்சியோ வேற ஒரு கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லீடர்ஷிப் டீம் இருப்பாங்க, செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருப்பாங்க. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இப்போ தான் தலைவர்கள் வர்றாங்க, செகண்ட் லெவல் லீடர்ஷிப் டெவலப் ஆகுது. அப்படி இருக்கும் பொழுது யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, யாரை போய் தடுத்து நிறுத்துவாங்க? இதையெல்லாம் விஜய் அவர்கள் உணரணும். அதனால் இப்போ இருந்து அவர் போகக்கூடிய எல்லா கூட்டத்தையும் மாற்றணும். இந்த வீக்கெண்டு கான்செப்டை வெளியே வாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னோம், இல்லை மக்களுக்கு உபத்திரம் கொடுக்கக்கூடாதுங்கிறக்காக வீக்கெண்டில் போகிறேன். என்ன நாயங்கண்ணா? வீக்கெண்டில் போனால் தான் கூட்டம் வரும், வீக்கெண்டில் போனால் தான் குழந்தைங்க வருவாங்க, வீக்கெண்டில் போனால் தான் பெண்கள் வருவாங்க. ஸோ எதற்காக இத்தனை குழந்தைகள், 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் எதற்காக இறந்துருக்குறாங்க? வீக்கெண்டில் கூட்டம் வச்சனால தான். அதனால் நான் விஜய் அவர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்லிங்கண்ணா. இதெல்லாம் உட்காந்து ஆராய்ந்து வீக்கெண்டில் ஒரு போன்ற ஒரு மாநாடு தேவையா, ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தேவையான்னு ஆலோசிக்கணும். ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் உருவாகும் வரை இந்த பிரச்சனை ஒரு கட்சிக்கு வரத்தான் செய்யும். அதனால் நிச்சயமாக விஜய் அவர்கள் இதை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்குது. இல்லை திட்டமிட்ட சதின்னா அதை நம்ம சான்றுகளோட நிரூபிக்கணும். சும்மா நம்ம பேசும்போது அந்த வலியில் வேதனையில் ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம். இப்போ அவங்க தரப்பில் பார்த்தா அவங்க சொல்கிறது சரின்னு படும், அரசு தரப்பில் வேறு ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்போ இந்த நேரத்தில் அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது சரியானதாக இருக்காது. ஏன்னா நம்ம 1-2 உயிர் இல்லை 40 உயிர்கிட்ட நம்ம இழந்திருக்கோம். அவங்க இழந்தவர்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நின்று தான் நீங்கள் இதை பார்க்கணுமே ஒழிய, இதை போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம்பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டு இருக்காங்க. அந்த சாவு வீட்டில் நின்று பார்த்தீங்கன்னா, அந்த சாவு வீட்டில் இருக்கிற ஒரு மகனை நான் பார்த்தா ஐயோ ஐயா என்னையா பேசிட்டு இருக்கீங்கன்னு வரும். அந்த மனநிலையை தான் நீங்கள் இதில் பார்க்கணும். இது வரலாம், தம்பி வரலைனாலும் மற்றவர்களை வருவாங்க, வர சொல்லுவோம். மற்றவங்கள தம்பி புஷி ஆனந்தையோ ஆதவையோ வந்து பாருங்கள், ஆறுதல் சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அது செய்வாங்க. அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய அரக்கர்கள் ஒன்றும் கிடையாது. நம்ம பிள்ளைங்க தானே, வருவாங்க. இது என்ன, இது தம்பி மேலே நடவடிக்கை எடுத்தால் அண்ணனுக்கு என்ன செய்யும்? சந்தோஷமாக இருக்குமா, மகிழ்ச்சியாக இருக்குமா? வருத்தமாக தான் இருக்கும்.
இது என்ன ஒரு கேள்வி கேட்குறீங்க? அவனுக்கு இது புது வழக்கு. எனக்கு வந்து 260 வழக்கு இருக்கு என் மேலே. நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டுகள் கிடையாது. எனக்கு இது புதுசில் வழக்கு. அது இல்லைன்னா விடியாது கிழக்குன்னு போவேன், சிறை அதை நிறைன்னு போவோம், தடை அதை உடைன்னு போவோம். எங்களை பயிற்றுவித்த தலைமை அப்படி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தயவு செய்து என்னை கைது பண்ணுங்கன்னா நான் கெஞ்சிருக்கேன். அவ்வளவு சின்ன பிள்ளை இல்லை, அவருக்கு தெரியும் இது நடந்துருச்சு. என்ன நேரம் அவருக்கு தெரியாத என்ன செய்யணும்? அதுக்கு தான் உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆணையம் விசாரித்து முழுமையாக சொல்லும். இதுக்கிடையில் நீங்கள் கேட்குற மாதிரி அரசியல் நோக்கத்தோடு எதையும் சொல்ல நான் விரும்பலை. திருப்பி தான் சொல்ல போகிறேன். ஆனால் ஆணையம் அதுக்காக அமைச்சிருக்கிறோம். அந்த ஆணையத்தின் மூலமாக உண்மை வெளிவரும். அந்த உண்மை வெளிவருகிறவர் நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஆணையம் சொல்லுகிற அந்த அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். யார் கைது செய்யப்படுவார், யார் கைது செய்ய மாட்டார், நீங்கள் கேட்கிற எந்த இடத்தோடு கேட்குறீங்களோ அதுக்கெல்லாம் நான் உட்படுவதற்கு தயாராக இல்லை. விரைவில் தருவதற்கான முயற்சி நிச்சயமாக ஈடுபடும். பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா சொல்றாங்களா சார்? ஆனால் நம்ம ஒரு காவல்துறை ஒரு தடவை பார்க்கும்போது கூட்டம் அதிகமாக இருக்குது, அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், சில விஷயங்களை பண்ணாதீங்க, மரத்து மேலே ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறாக இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்கிறோம். இதற்கு மேலே கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் அந்த இயக்கத்துடைய தலைவருடைய அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு. இது ஒரு கட்டுக்கணக்காக கூட்டம் வரும்போது கரெக்டாக டயத்துக்கு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது இனிமேல் நடக்காம பார்த்துப்போம். இனிமேல் யாரையும் குறை சொல் இதெல்லாம் நீங்க அவர்கிட்ட கேட்கணும். சரியில்ல, அதான் கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கும். அவரும் வராரு, வராரு, உங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் போறாரு. தயவு செய்து அவரையும் கொஞ்சம் 2-3 கேள்வி கேளுங்க.